Welcome back to Ustadin Academy's Current Affairs. இன்னைக்கு February 14 Lovers Day. இன்னைக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன் வந்து பார்க்கலாம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ள கிட்டத்தட்ட 20 கொஸ்டின்ஸ் மூலமாக வந்து உங்களுக்கு 21 வேர்ட்ஸ் வந்து நாம் வந்து கவர் பண்ண போகிறோம். இதில் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும், ஆர்டிகல்ஸ் ஒன்று இன்க்ளூட் பண்ணிட்டு போம். அண்ட் வந்து இப்போ ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம எது ரிலேட்டடாக பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரிலேட்டடாக வந்து பார்க்க போகிறோம். ஹூ இஸ் தி தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ட்ரைபல் உமன் சிவில் ஜட்ஜ்? யார் தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி அப்படின்றது தான் முதல் கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமதி அப்படின்றது தான் ஆன்சர். ஸ்ரீமதின்றது தான் வந்து ஆன்சர். இவங்க எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். இவங்க தான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா த ஃபர்ஸ்ட் ட்ரைபல் உமன் சிவில் ஜட்ஜ். ஃபர்ஸ்ட் ட்ரைபல் உமன் சிவில் ஜட்ஜ். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது யார், அவங்க பேர் என்ன, அவங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். Moving on with the next national news. Where is the third offshore campus of IIT going to be launched? அப்படின்றதா ரெண்டாவது கேள்வி. ஐஐடியின் மூன்றாவது ஆஃப்ஷோர் வளாகம் எங்கு தொடங்கப்பட உள்ளது அப்படின்றது தான் வந்து நமக்கான கேள்வி. ஐஐடி அப்படின்னு எடுத்துட்டாலே எல்லாருக்குமே தெரியும் ஐஐடி மெட்ராஸ். இந்த ஐஐடி மெட்ராஸ் தான் பார்த்தீங்கன்னா NIRF ரேங்கிங் சொல்றதுல வந்து ஃபர்ஸ்ட், அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸ்லேயே வந்து ஃபர்ஸ்ட் இடத்துல வந்து இருக்குன்றதை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரி, ஓகே. தேர்ட் வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் கேம்பஸ் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டான்சானியா அப்படின்ற இடத்துல தான் வந்து இருக்கு. டான்சானியான்றது ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி. அங்கே தான் வந்து ஐஐடி மெட்ராஸோட ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் கேம்பஸ் இருக்கு. அதே மாதிரி ஐஐடி டெல்லி வந்து இப்போ ரீசெண்டாக வந்து அபுதாபியில் வந்து ஒரு ஆஃப்ஷோர் கேம்பஸ் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்காக பேசப்படுது அப்படின்றதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நேற்று வந்து நம்ம நியூஸில் பார்த்தோம் ஐஐடி மெட்ராஸில் வந்து ரிசர்வேஷன் ஃபார் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற கோட்டாவை வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஆஃப்ஷோர் கேம்பஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ஷோர் கேம்பஸ் ஐஐடி மெட்ராஸ் எங்கே இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா டான்சானியா. தேர்ட் எங்க ஓபன் பண்ண போறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீலங்கா. ஐஐடி டெல்லி எந்த நாட்டோட வந்து ஒப்பந்தத்தை வச்சு ஆஃப்ஷோர் கேம்பஸ் ஓபன் பண்ண போறாங்கன்னு கேட்டா அபுதாபி. இது போன்ற முக்கியமான 1 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நான் சொல்ல நோட் பண்ணிட்டே வாங்க. மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ள போலாம். தேர்ட் கொஸ்டின் என்னன்னு பார்ப்போம். when was ரோசர் மேலா launched அப்படின்றது தான் கேள்வி. ராஸ்கர் மேலா அப்படின்றது ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ராஸ்கர் மேலா அப்படின்றது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், அதாவது வேலை வாய்ப்பை வந்து கூட்டணும் அப்படின்றது ரிலேட்டடாக கொண்டு வரப்பட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஸ்கர் மேலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். எம்ப்ளாய்மெண்ட் ஃபர்ஸ்ட் என்ன ரீசன் கேட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்றத நீங்கள் வந்து சொல்லணும். இது எந்த ஆண்டு வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2022 அக்டோபரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 2022 அக்டோபரில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசண்டாக நம்மளோட பிரைம் மினிஸ்டர் PM மோடி என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 10 lakhs 10 லட்சம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கணுன்றத வந்து 2022 வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ரீசெண்டாக ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு. 1 lakh மெம்பர்ஸ்க்கு வந்து இது மூலமாக வந்து நம்ம வந்து வேலை வாய்ப்பு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்றத வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. வேலை வாய்ப்புன்னு வந்துட்டாலே இன்னொரு முக்கியமான ஸ்கீமை வந்து நம்ம ஜான்வரி 16, 2015 வந்து என்ன பண்ணிருப்போம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருப்போம். இது மூலமா இன்னொன்று என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் உருவாக்குறதுல வந்து 3rd பிளேஸ்ல இருக்கு வேர்ல்டு வைட்ல அப்படின்றதையும் வந்து யார் சொல்லியிருக்காரு? நம்மளோட PM மோடி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் 1.25 lakhs ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்றதையும் வந்து நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இந்த நியூஸ் மூலமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட். செகண்ட் 2022 அக்டோபரில் தான் வந்து என்ன கொண்டு வராங்க, இந்த ராஸ்கர் மேலா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்கீம், அதாவது ஸ்டார்ட் அப் இந்தியா ஸ்கீம் எந்த டேட்ல வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 16 வந்து உருவாக்கப்பட்டிருக்குன்றதையும் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். ராஸ்கர் மேலா எது ரிலேட்டடா இருக்கு, நமக்கான எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ற ரோல்ல இருக்கு அப்படின்றத வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். மூவிங் ஆன் வித் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். How many free units of electricity will be given under PM Surya Ghar Muft Bijli Yojana? பிரதமர் சூர்யா கர்ஃப்
முஃப்த் பிஜ்லி யோஜனா மூலம் எத்தனை இலவச யூனிட் மின்சாரம் வழங்கப்படும்? இதுக்கான ஆன்சர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது ரிலேட்டடாக இருக்கிறது வந்து எது ரிலேட்டடானா எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடா. இது ரொம்ப முக்கியமான ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி மின்சாரத்தை வந்து வச்சு தான் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து இதில் வந்து எவ்வளோ ஃப்ரீ யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட் வந்து கொடுக்குறாங்க, எவ்வளோ யூனிட் ஆஃப் கரண்ட் வந்து ஃப்ரீ அப்படின்னு கேட்டாங்கன்னா 300 யூனிட். 300 யூனிட் என்னது நமக்கு வந்து ஃப்ரீ. இந்த ஸ்கீம் கீழே இருக்கிறவங்களுக்கு 300 யூனிட் கரண்ட் வந்து ஃப்ரீ. அண்ட் இதுக்காக அலோகேட் பண்ண பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு கேட்டு மூணாவதா ஒரு பாயிண்ட் கேட்குறாங்க அப்படின்னா 75,000 கோடி வந்து இதுக்காக வந்து இடஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. இதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, பட்ஜெட்டில் ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இந்த ஸ்கீம் எது ரிலேட்டடாக இருக்கு, எலக்ட்ரிசிட்டி. ரெண்டாவது இதில் எவ்வளோ ஃப்ரீ ஆஃப் யூனிட் கொடுக்குறாங்கன்னு கேட்டாங்கன்னா 300. அண்ட் இதில் வந்து எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 75,000. இது மூணு தான் இந்த இதில் வந்து எக்ஸாம் ஓரியன்டாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்றத ரீகால் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்கன்னா அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இந்த 5ஐயும் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு ரீகால் பண்ணி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதியிருக்கீங்களா அப்படின்றதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு நீங்க அடுத்து இந்த வீடியோவை வந்து நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது மூலமா நீங்க பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் எக்ஸாம்ல இருக்கிற மற்ற சப்ஜெக்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பாலிட்டி அதோட லிங்க் ஆகும். அந்த மாதிரி லிங்க் ஆகிற எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுவேன்னா ஒவ்வொன்றா உங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டே வருவேன். ஸோ அது லிங்க் ஆக அது வந்து உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல இப்போ டைனமிக் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த டைனமிக் கொஸ்டின்ஸ்ல அது வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு சொல்லி பார்ப்போம். So who was the India's first chief of defense staff அப்படின்றது தான் அடுத்த கேள்வி. ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா பிபின் ராவத் அப்படின்றவர் தான். யாரு? பிபின் ராவத் அப்படின்றவர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இது எதுக்காக இப்போ நியூஸ்ல வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ரீசெண்டாக நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாரு, ராஜ்நாத் சிங், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா டெஹ்ராடூனில் இதோட சிலையை வந்து ஒரு ஸ்கூலில் வந்து வைக்கிறாங்க. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கு இந்தியா நாட்டுக்காக போராடணும் அப்படின்ற உணர்வை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஊக்குவிக்கணுன்ற அந்த காரணத்துக்காக யாரோட வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் என்கிற பிபின் ராவத் அவர்களோட இந்த சிலையை வந்து டெஹ்ராடூனில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, ஃபர்ஸ்ட் சிடிஎஸ் யாருன்னு கேட்டாலே நீங்கள் பிபின் ராவத்னு சொல்லணும். அவரோட சிலை இப்போ ரீசெண்டாக எங்கே ஓப்பன் பண்ணியிருக்குன்னு கேட்டால் டெஹ்ராடூன் அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும், டெஹ்ராடூன். அண்ட் மூணாவதா வந்து இது யார் வந்து ஓப்பன் பண்ணி வச்சான்னு கேட்டா டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்கிற ராஜ்நாத் சிங் அப்படின்றதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரீசெண்டா இவர் பத்தின நியூஸ் இது. பட் இவர் என்னைக்கு இறந்தாரு, எந்த ஆண்டுல இறந்தாருன்னு கேட்டா 2021ஆம் ஆண்டு வந்து இவர் என்ன இருக்காரு, இறந்திருப்பாரு. ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டின் மூலமா, இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலமா நீங்க எக்ஸ்ட்ரா ஜிகே கொஸ்டின்ஸை வந்து எப்படி நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா 4 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ ரீசெண்டா ஒரு சிம்பிளான கொஸ்டின் குரூப் 4ல வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர், எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர்னு சொல்லி மேட்ச் த ஃபாலோயிங்ல கொடுத்துட்டாங்க அப்படின்னா இது மூலமா நீங்க வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் யாருன்னு படிச்சதுனால சம்டைம்ஸ் ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் எலிமினேட் பண்ண முடிஞ்சாலே உங்களுக்கான அந்த 2 மார்க் வந்து கிடச்சிரும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் வந்து இந்த மாதிரி படிக்கும்போது மட்டும்தான் உங்களால் வந்து மற்ற ஆஸ்பிரன்ஸோட நல்லாவே வந்து படிக்க முடியும் அப்படின்றத வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம். விச் கம்யூனிட்டி செலிப்ரேட்ஸ் சோனம் லொசார் அப்படின்றத வந்து கேட்குறாங்க. சோனம் லொசாரை எந்த பழங்குடியினர் கொண்டாடுகிறது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ரிலேட்டடான ஒரு கொஸ்டின், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இதை வந்து எந்த கம்யூனிட்டி வந்து செலிப்ரேட் பண்ணுதுன்னு சொல்கிறேன். தமாங் அப்படின்ற ஒரு கம்யூனிட்டி தான். தமாங் இது எந்த நாட்டை சேர்ந்தவன்னு பார்த்தீங்கன்னா நேபாள் நாட்டை வந்து சேர்ந்தவங்க. நேபாள் நாட்டை வந்து சேர்ந்தவங்க தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சொனாம் லோசார் அப்படின்ற அவங்க வந்து செலிப்ரேட் பண்ணுற தமாங் கம்யூனிட்டி வந்து நேபாளை சார்ந்தவர்கள். சரி, ஓகே, இது வந்து எதுக்காக கொண்டாடுறான்னு பார்த்தீங்கன்னா தமாங் அப்படின்றவங்க வந்து அவங்களோட கடவுள்களை வந்து என்ன பண்ணுறாங்க, சிறப்பு விக்கும் வழியில் வந்து அதை வந்து கொண்டாடுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்களோட இது நியூ இயராகவும் வந்து இதை வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. த சொனாம் லொசார்ன்றது இந்த தமாங் கம்யூனிட்டியோட ஒரு நியூ இயர் ஃபெஸ்டிவல் அப்படின்றத வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ரிலேட்டடாக வரப்போகிற ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். ஸோ இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கொஸ்டின்.
நம்ம சயின்ஸில் வந்து ஹெல்த் அண்ட் டிசீஸ் அப்படின்ற கான்செப்ட் படிச்சுட்டே இருப்போம். அந்த ஹெல்த் அண்ட் டிசீஸ் கீழே இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ், அதே மாதிரி நீங்கள் சயின்ஸாக பார்த்தீங்கன்னா சயின்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்படிப்பட்ட கொஸ்டின் என்னன்னு பாருங்க, விச் வைரஸ் இஸ் த காஸ் ஆஃப் கயாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, இது வந்து ஒரு வைரல் டிசீஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் அ வைரல் டிசீஸ். ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு பாக்டீரியா டிசீஸா வைரல் டிசீஸா அப்படின்ற கேள்விகள் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இது ஒரு வைரல் டிசீஸ் அப்படின்றத வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் இது ஒரு வைரல் டிசீஸ். இதை காஸ் பண்ணுற வைரஸ் என்னன்னு கேட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். இருக்கிறதுல ஈஸியஸ்ட் கொஸ்டின். இதோட இந்த பேரோட கயாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் வைரஸ் அப்படின்னு ஆட் பண்ணோம் அப்படின்னா இதான ஆன்சர். ஒருவேளை அவங்க அதோட சின்ன ஃபார்மான KFDV அப்படின்னு கொடுத்துட்டு FDKC அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இதுக்கான அப்ரிவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். KFDVனா கயாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் வைரஸ் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணலாம், உங்களால் வந்து இந்த கொஸ்டினை வந்து கிராக் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஒரு புரோட்டோசோவன் ஃபேமிலியா இல்லை வந்து ஒரு பாக்டீரியல் ஃபேமிலியா அப்படின்னு வந்து ஏதாச்சும் இன்னும் டீப்பாக வந்து உங்களை குழப்புற மாதிரி கேள்வி கேட்டாங்க அப்படின்னா ஃப்ளாவி வைரடே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். ஃப்ளாவி வைரடே அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். இந்த ஃபேமிலியை சேர்ந்தது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டிசீஸோட காஸ் பண்ணுற இந்த வைரஸ் அப்படின்றதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ஃபோர்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதோட இன்னொரு பேர் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா மங்கி ஃபீவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. குரங்கு ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கு காய்ச்சல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து குரங்கால தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அண்ட் இது முதல்ல வந்து இந்தியாவில் எந்த இடத்துல கண்டெடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா கர்நாடகா. ஸோ இந்த இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் எடுத்துன கயாசனூர் ஃபாரஸ்ட் டிசீஸ் இஸ் அ வைரஸ் டிசீஸ். இது வந்து வைரஸால காஸ் பண்ண வருது. எந்த வைரஸ்ன்னு கேட்டால் KFDV வைரஸ் அப்படின்றது நீங்கள் தெரியணும். இது எந்த ஃபேமிலி, ஃப்ளாமி வைரடே. இது முதல்ல எந்த ஸ்டேட்ல கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டால் இட் இஸ் கர்நாடகா. இது எல்லாத்தையுமே நீங்கள் 1 by 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. விச் டிசீஸ் இஸ் காஸ்ட் பை மங்கி வைரஸால காஸ் பண்ற வைரஸ் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். அப்போ நீங்கள் கண்டிப்பாக இதோட ஃபுல் ஃபார்மை நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ அடுத்த கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ்க்கு வரோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்போர்ட்ஸ் நியூஸ். இதை நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடான நியூஸை வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக எழுதுறதே கிடையாது. அப்படிப்பட்ட இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸில் சில நியூஸ் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதில் ஒரு நியூஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ். சுமித் நாகல் பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட் அப்படின்றது கேள்வியாக இருந்தாலுமே இதில் வந்து பல விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோம், சுமித் நாகல் எந்த ஸ்போர்ட்டை வந்து ஆடுறாரு, எந்த விளையாட்டை சேர்ந்தவன்னு பார்த்தீங்கன்னா டென்னிஸ். எல்லாருக்குமே தெரியும் டென்னிஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விளையாட்டுன்னு தெரியும் டென்னிஸ். சரி, ஓகே, இவர் என்ன சாதனை இப்போ பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ATP அப்படின்னு சொல்லுவாங்க, அசோசியேஷன் ஆஃப் டென்னிஸ் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ATP. இது கீழே வந்து என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ அவர் எடுத்திருக்க ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா 98th ரேங்க்ல வந்து இருக்காரு. ஸோ இது 98th ரேங்க் தானே, அதில் என்ன அவ்வளோ பெரிய விசேஷம் கேட்டோம்னா இது வரைக்குமே இந்தியர்கள் வந்து இந்த ATP ரேங்கிங்கில் வந்து 100 கீழே வந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு கேட்டால் 10 பேர் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ATPயில் வந்து 100க்குள்ளே வந்திருக்காங்க. அந்த 10 பேரில் ஒருவர் தான் யார் என்று கேட்டால் இந்த சுமித் நாகல் அவர்கள் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தவங்க டென்னிஸ்னாலே எல்லாருக்குமே ஞாபகம் வருவாங்க. அவங்க யாருன்னு பார்த்தா சானியா மிர்சா. இந்த சானியா மிர்சா என்ன பண்ணுறாங்கன்னா WTA அப்படின்னு சொல்கிறது, அதாவது உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதில் வந்து 100 ரேங்க் உள்ள வந்த ஒரே பெண்மணி யாருன்னு கேட்டால் அது வந்து சானியா மிர்சா மட்டும்தான். ஸோ சானியா மிர்சாவோட சிறப்பு அம்சம் வந்து நீங்கள் வந்து இதில் நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். WTA உமன் டென்னிஸ் அசோசியேஷன் கீழே இருக்கிற 100 ரேங்க் உள்ள வந்த ஒரே பெண்மணி யாருன்னா சானியா மிர்சா தான். எத்தனாவது ரேங்க் வரைக்கும் வந்திருக்காங்கன்னா 27வது இடம் வரைக்கும் வந்திருக்காங்க. என்னது 27வது இடம் வரைக்கும் வந்த ஒரே ஒரு உமன்ஸ் டென்னிஸ் அசோசியேஷன்ல வந்த ஒரே பெண்மணி யாரு, சானியா மிர்சா. இது எல்லாமே வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்போர்ட் நியூஸ், அதை வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததை வந்து இன்டர்நேஷனல் நியூஸ்குள்ள போறோம். Where was the 7th Indian Ocean Conference held? அதாவது 7வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள், இதை ஈஸியாக வந்து 30 செகண்ட்ஸில் நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிடுறேன். இது வந்து எங்கே வந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெர்த்.
ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பெர்த் அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு இந்த 7th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ். இதோட முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது, இந்தியன் ஓஷனோட பெருமைகளை பற்றி பேசுறது, அது மூலமாக வந்து எப்படி கண்ட்ரிஸ்குள்ளே வந்து எப்படி வந்து இதை வந்து சஸ்டைனபிளாக டெவலப் பண்ணுறது அப்படின்ற சில முக்கியமான விஷயங்களை தான் வந்து இதில் வந்து பேசப்பட்டிருக்கும். இது எந்த நாளில் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா February 9 மற்றும் 10 February 9 மற்றும் 10 வந்து நடந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எந்த மினிஸ்ட்ரி நடத்துது அப்படின்னு கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் அப்படின்றதையும் வந்து நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் கொஸ்டின், இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டேஸ் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய டேஸ் நம்ம படிச்சுப்போம். நேஷனல் உமன்ஸ் டே அப்படின்றது என்ன அப்படி இம்பார்ட்டன்ட் கேட்டால் அதை வச்சு நம்ம இம்பார்ட்டன்ஸை கணக்கே போட முடியாது. இது யாரோட பிறந்தநாளை வச்சு கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அதுதான் சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு. ஸோ இவங்க சரோஜினி நாயுடு. ஓகே, இதில் என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் அவங்களோட 145வது பிறந்த நாள். இந்த மாதிரி 5ல் முடிகிறதோ இல்லை 100க்கு மேலே ஒவ்வொரு 5 வருஷமும் வந்து 105, 110, 120, 150 அப்படின்ற வர பர்த்டேஸில் கொண்டாடப்படுற நாட்களை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் அதுதான் வந்து எக்ஸாம்ஸில் கேட்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இது நேஷனல் உமன்ஸ் டே. இது வேர்ல்டு உமன்ஸ் டேன்னு கேட்டால் கிடையாது, நேஷனல் உமன்ஸ் டே. இதை வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இந்த டேட்டில் வந்து கொண்டாடுறோம், February 13 அன்னைக்கு. ஆனால் உலக அளவில் அப்போ எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா March 8 தான் வந்து கொண்டாடுறாங்க. March 8 தான் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த நாளை வந்து கொண்டாடுறாங்கன்றதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்போ சரோஜினி நாயுடு அப்படின்னு வந்துருச்சு. அப்போ சரோஜினி நாயுடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. சரோஜினி நாயுடு நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து அவங்கள வந்து நைட்டிங்கேல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா பாரத் கோகிலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். பாரத் கோகிலா அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு 1 மார்க். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரோஜினி நாயுடு அவர்கள் வந்து ஒரு நல்ல போயட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அதே நேரத்தில் அவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு பார்த்தா அவங்க வந்து ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி அவர் என்னென்ன சாதனைகள் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து அதை தனியாக பார்ப்போம். பட் இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு 1 மார்க் என்னன்னு கேட்டிங்கன்னா who was the first woman to become a governor அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது சரோஜினி நாயுடு. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1947 வந்து யுனைடெட் ப்ராவின்ஸ் அப்படின்னு இருக்கிற உத்தரப்பிரதேஷில் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்னராக வந்து வராங்க. எப்போன்னு பார்த்தா 1947. அண்ட் அது மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்குது. ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் இந்தியன் யாருன்னு கேட்டால் அது யாருன்னு பார்த்தா நமக்கு தெரியும், நம்ம எல்லாருக்குமே தெரியும், அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அதே நேரத்தில் செகண்ட் உமன் டு பிகம் தி ஐஎன்சி லீடர் அப்படின்னு கேட்டால் ஐஎன்சியோட ஹெட்டாக வரது யாருன்னு பார்த்தா நம்மளோட சரோஜினி நாயுடு அவர்கள் தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை வந்து எப்படி நம்ம வந்து ஐஎன்எம் அதாவது நேஷனல் மூவ்மெண்ட்டோட இந்திய சுதந்திர போராட்டத்தோட நம்ம எப்படி கம்பைன் பண்ணி படிக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா February 13 என்னது இந்தியாவோட உமன் டே, இந்தியாவோட உமன்ஸ் டே அப்படி செலிப்ரேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. March 8 என்னன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்ட்ஸ் உமன் டேன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். சரோஜினி நாயுடோட 145வது பிறந்த நாள இந்த நாளை வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நைட்டிங்கேல் ஆஃப் இந்தியா யாரு, பாரத் கோகிலா யார் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு உமன் கவர்னர் ஆனாங்க 1947 அப்படின்னு கேட்டால் நம்மளோட சரோஜினி நாயுடு. எங்கே ஆனாங்கன்னு கேட்டால் அது வந்து உத்தரப்பிரதேசத்தில் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் அவங்க எழுதின புக்கில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான புக் என்னன்னு கேட்டிங்கன்னா த கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்றத நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட், திருப்பி சொல்லுங்க, கோல்டன் த்ரெஷ்ஹோல்ட் அப்படின்றத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். பால்மர் இண்டெக்ஸ், பால்மர் குறியீடு கீழ்காணும் ஒரு இயற்கை சீற்றத்தோடு தொடர்புடையது. அது எந்த இயற்கை சீற்றம்னு பார்த்தீங்கன்னா ட்ராட் அப்படின்றது, அதாவது வறட்சி ரிலேட்டடாக வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பால்மர் இண்டெக்ஸ். அதே மாதிரி எர்த்குவேக்கை வந்து நம்ம எதில் ஸ்கேல் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர் ஸ்கேல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் அதே நேரத்தில் வால்கனோக்கு வந்து என்ன சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா டில்ட் மீட்டர் அப்படின்னு ஒரு கருவி இருக்குது. அது மூலம் தான் வந்து நம்ம வால்கனோ வந்து எரப்ட் ஆக போதா இல்லையான்றது நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஸோ பால்மர் இண்டெக்ஸ் எதோட தொடர்புடையது, ட்ராட், அதாவது வறட்சி நிலத்தோட தொடர்புடையது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து ஒரு ஆர்டிக்கிள். இந்த ஆர்டிக்கிள் ஃபினான்ஸ் கமிஷன் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபினான்ஸ் கமிஷன் எந்த ஆர்டிக்கிள் கீழே வரும்னு கேட்டால் 280 கீழே வரும் அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டிகிள் நம்பர் 280 ஃபினான்ஸ் கமிஷனோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆர்டிகிள் 266 என்ன அப்படின்னா சொல்லுங்க பார்ப்போம். ஆர்டிகிள் 266 என்ன, பப்ளிக் அக்கவுண்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க.
பப்ளிக் அக்கவுண்ட்ஸ். அதுக்கப்புறமா ஆர்டிகல் 267 என்னன்னு பாருங்க. 267 என்னது? கண்டின்ஜென்சி ஃபண்ட். கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அண்ட் அடுத்ததான் வந்து ஆர்டிகல் 300A எல்லாருக்குமே தெரியும், ரைட் டு ப்ராப்பர்ட்டின்றத வந்து ஆர்டிகல் 31ல இருந்ததை தூக்கி ஆர்டிகல் 300Aல வந்து நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா கொண்டு வந்திருக்கோம். இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கொஸ்டின். இதுக்கு மேல ஒரு அமெண்ட்மெண்ட்ல வந்து ஈஸியான கொஸ்டினே கேட்க முடியாது. எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சவங்க என்னன்னு சொல்லி நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பட் இங்க நான் வந்து என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அப்படின்றத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ல இருந்துட்டு ஒரு லீகல் ரைட்டா வந்து மாத்தி இருக்கு. அது எந்த இடத்துலனா 300A. இது எந்த பார்ட்ல இருக்கு? இப்போ இந்த 300A வந்து எந்த பார்ட்ல இருக்கு அப்படின்றத வந்து நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 300A எல்லாருக்குமே தெரியும், எந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல இருந்து வந்துருக்குன்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்ப பிரசன்டா இது எந்த பார்ட்ல இருக்கு? 12வது பார்ட்டா, 13வது பார்ட்டா, 14வது பார்ட்டா அப்படின்றத வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மூவிங் ஆன் வித் நெக்ஸ்ட் ஒன். முடிச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஒரு ரீகேப். Who is the Tamil Nadu's first tribal woman? ஸ்ரீமதி அப்படின்றத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா where is the third offshore campus? ஸ்ரீலங்கால வந்து வரப்போகுதுன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. When was ரோஸ்கர் மேலா launched? 2022 அக்டோபர்ல வந்து இதை வந்து லான்ச் பண்ணிருக்காங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து how many free units? இந்த சூர்யா கர் முஃப்த் பிஜ்லி யோஜனான்றதுல வந்து எத்தனை ஃப்ரீ யூனிட்ஸ் ஆஃப் கரண்ட் கொடுக்க போறாங்க? 300 யூனிட் வந்து கொடுக்க போறாங்க. Who was the India's first chief of defense staff? பிபின் ராவத். அப்ப யார் வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர்? ராஜ்நாத் சிங் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோனம் லெசார் அப்படின்றது வந்து எந்த நாட்டில் வந்து இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாட போறாங்க? இதை வந்து நேபாள் நாட்டை செய்த தமாங் அப்படின்ற குடியினர்கள் தான் வந்து இதை வந்து என்ன பண்ண போறாங்க? செலிப்ரேட் பண்ண போறாங்க. Which virus is the cause of Kyasanur forest virus? மங்கி ஃபீவரோட இது வந்து KFD வைரஸ் அப்படின்றத வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து சுமித் நாகல் பிலாங்ஸ் டு விச் ஸ்போர்ட்? டென்னிஸ். அடுத்தது வந்து வேர் வாஸ் த 7th இந்தியன் ஓஷன் கான்ஃபரன்ஸ்? இது வந்து ஆஸ்திரேலியா அப்படின்றது தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். நேஷனல் உமன்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் 13th. யாரோட பிறந்த நாள்னு பார்த்தீங்கன்னா சரோஜினி நாயுடு. ஸோ இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே வேகமாக ஃபாஸ்ட்டாக வந்து உங்களை படிக்க வச்சதும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஒரு சிறந்த நோட்ஸாக வந்து இது அமையும் சொல்லி நான் நம்புறேன். ஸோ இது போன்ற கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா டெய்லி 6 o'clock வந்து நம்மளோட சேனலில் வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாத்தையுமே போஸ்ட் பண்ணுவோம். ரொம்ப மோட்டிவேட்டடாக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். கொஞ்ச நாளில் இது வந்து ஒரு லைவ் செஷனாகவும் நான் கன்வெர்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக உங்களுக்கான சப்போர்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.